வணக்கம். இது தெற்கின் குரல். நான் டி. அருள் எழிலன். கடந்த 50 நாள் தாவேகா ஆட்சி அதிர்ச்சியாலும் கோமாளித்தனங்களாலும் நிரம்பியுள்ளது. தமிழ்நாடு முழுக்க பல்வேறு சீரழிவுகளை ஏற்படுத்தி வரும் இந்த ஆட்சி தொடர்பாக நம்மோடு பேசுவதற்காக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சைதை சாதிக் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசுவோம். வணக்கம். இந்த 50 நாள் விஜயோட ஆட்சி பொதுவாக எப்படி இருக்கு? பொதுமக்கள்கிட்ட என்ன மனநிலை இருக்கு? தற்கூரிகள்னு அவங்களை அழைச்சோம். நம்ம அவங்க ஆட்சி எப்படி இருக்குன்னா தற்கூரித்தனமாகவும் கேவலமாகவும் மற்றவர்கள் இழிவுபடுத்தக்கூடிய அளவிற்கும் நடுநிலையாளர்கள் வெறுக்கக்கூடிய அளவிற்கும் அவரை விரும்பி ஓட்டு போட்டவர்களே ஒரு அதிருப்தி தெரிவிக்கக்கூடிய அளவுக்கு தான் அந்த ஆட்சி இருக்கிறது. ஏன்? இல்லை, அவர் சொன்னது ஒன்று செய்தது ஒன்று, மக்கள் அவர் மீது வைத்திருந்த எதிர்பார்ப்பு வேறு, நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் வேறு. 50 நாளில் ஒரு ஆட்சி எப்படி இருக்கும் என்று சொன்னால், இதற்கு முன்னால் கலைஞர் 96 வந்திருக்கிறார், 2006 வந்தார். அந்த 50 நாட்கள் எப்படி சொன்னார், சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டு வாக்களித்த மக்களே மகிழ்ச்சியாக இருப்பார்கள். இது நாங்கள் ஏற்படுத்திய ஆட்சி, நாங்கள் வாக்களித்த ஆட்சி, நாங்கள் கொண்டு வந்த முதலமைச்சர் அப்படின்னா ஒரு 50 நாள் நிர்வாகங்கள் சிரமிக்கப்பட்டு அதிகாரிகள் மாற்றப்பட்டு ஒரு செம்மையான நிர்வாகம் நடக்கும். எங்கேயுமே எந்த தவறும் நடந்து விடாமல் கடந்த கால தவறுகளை கலைக்கக்கூடிய அளவிற்கு இல்லை களையக்கூடிய அளவிற்கு இல்லை தவறுகள் மீது நடவடிக்கை எடுப்போம். மக்களுக்கு ஒரு பூஸ்ட், ஒரு நம்பிக்கை கொடுப்போம். எந்த அரசாக இருந்தாலும் அந்த அரசின் மீது விமர்சனம் வைப்பதற்கு, குறை சொல்வதற்கு, மக்கள் வீதிக்கு வந்து போராடுவதற்கு அல்லது அந்த அரசின் மீது ஆளுநர் இடத்துல போய் புகார் மனு கொடுப்பதற்கு குறைஞ்சபட்சம் 3 ஆண்டு காலம் ஆகும். அதற்கு பிறகுதான் அதிருப்தி, பத்திரிகை தலையங்கம், பத்திரிகை கட்டுரை, பத்திரிகை தாக்கி எழுதுவது, இந்த ஆளுநரை சந்திப்பது போன்ற இதெல்லாம் நடக்கும். 3 வருடம் கழித்து ஆளுநரை சந்தித்து குறை சொல்ல வேண்டிய ஆட்சிகளை 30 நாளில் அதை செய்ய வைத்த பெருமை திரு நடிகர் விஜய் அவர்களை சாரும். என்ன காரணம்? ஒன்றுமே தெரியாது, யாருக்கும் எதுவுமே தெரியாது. கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்ணவர், பிளாக்ல டிக்கெட் விற்றவர், விஜய் படத்துக்கு டிக்கெட்டை அதிக ரேட்டுக்கு விற்றவர், ஆட்டோ ரேஸ் ஓட்டினவர், புரியுதுங்களா? இவர்களெல்லாம் கொண்டு வந்து தமிழ்நாடு அமைச்சரவையில் ஒரு கவுன்சிலராக கூட தகுதி இல்லாதவர்களை கோட்டையிலே கொண்டு வந்து அமைச்சராக உட்கார வைத்தால் அந்த அரசு எப்படி இருக்கும் என்பதுக்கு உதாரணம் நடைபெற்று கொண்டிருக்கிற தாவேகா அரசு ஒரு உதாரணம். ஏனென்று சொன்னால், யாருக்கும் துறை தெரியுமா? தெரியாது. நிர்வாகம் தெரியுமா? தெரியாது. எத்தனை டிஸ்ட்ரிக்ட்ல எத்தனை அதிகாரிகள் இருக்காங்க தெரியுமா? தெரியாது. எப்படி வேலை வாங்க வேண்டுமா? தெரியாது. ஒரு கொடுமை என்னன்னா, ஒரு பேர் சொல்ல விரும்பல, ஒரு அமைச்சர் இப்போ அமைச்சராக இருக்கிறார். அவர் ஒரு 4 வருடங்களுக்கு முன்னால் அந்த அமைச்சரை ஒரு காவல்துறை அதிகாரி போய் கைது செய்ய போகிறார், ஒரு தப்பான காரியத்தில் ஈடுபட்டார் அப்படின்ட்டு. அன்றைக்கி அவர் அமைச்சர் இல்லை, 4 வருஷத்துக்கு முன்னாடி கைது செய்ய போனார். அவரை சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து ஜீப்பில் உட்கார வச்சு ஸ்டேஷன் கொண்டு போயிட்டார். ஆனால் இன்னைக்கு சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு போய் ஜீப்பில் உட்கார வச்சாங்களா, அவர் மந்திரி ஆகிட்டார். சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு போனவர் அவருக்கு சல்யூட் அடித்து வெளியே நின்றுட்டு இருக்கிறார். இது இந்த உச்சகட்ட கொடுமையும் அசிங்கம் அவமானங்கள் தான். அப்போது பாமரன் மந்திரியாகவே வரக்கூடாதா? அப்போது அடித்தட்டத்தில் யாரும் அதிகாரத்துக்கு உடனே இப்படி கிளம்பிடுவாங்க, அதிகாரத்துக்கு வரக்கூடாதா, பாமரன் வரக்கூடாது. நம்ம அப்படி கூட பார்க்க வேண்டாம். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு அமைச்சர்கள் வந்து ரீல்ஸ் போடுறாங்க சார். கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் போடுறாங்க, ஹாஸ்பிட்டலில் போய் போடுறாங்க. ஒருத்தர் டயரெல்லாம் செக் பண்ணுறாரு, லாரியோட டயரை கூட செக் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு ரீல்ஸ். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து இந்த கவர்மெண்ட் மெஷினரியை ரொம்ப ஸ்பீடாக ஒர்க் பண்ணுறதுக்காக எங்கள் மினிஸ்டர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, அதை நாங்கள் பப்ளிக்கு காமிக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இல்லை, ஒன்றும் புரியல. கீர்த்தனான்னு ஒரு மந்திரி பார்த்துருப்பீங்க, டான்ஸ் ஆடி ரீல்ஸ் போட்டாங்க. ஃபர்ஸ்ட் ரீல்ஸ் கீர்த்தனாவுடையது. அவங்க ஒரு விஜய் தொழில் முதலீடுகளை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு அமைச்சர். நீங்கள் டான்ஸ் ஆடுறதை பார்த்து எந்த தொழில் வரும்ன்றதை நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் டான்ஸ் ஆடுறதை தென்கொரியாக்காரனோ வடகொரியாக்காரனோ அல்லது வெளிநாடுகள் எந்த பிரேசிலோ பிரான்ஸோ ஆஸ்திரேலியாவோ யாரெல்லாம் இந்தியாவில் முதலீடு செய்யணும், தொழில் தோண ஆசைப்படுறாங்களோ அவங்களா உங்கள் டான்ஸை பார்த்து வருவாங்களா? இல்லை, தமிழ்நாடு வளமாக இருக்கிறது, செழிப்பாக இருக்கிறது, சட்ட ஒழுங்கு சரியாக இருக்கிறது, மின்சாரம் சரியாக கிடைக்கிறது, அமைதியாக இருக்கிறது, இங்கே தொழில் துவங்கினால் லாபம்னு நினச்சிட்டு வருவாங்களா? 2 விஷயம்தான். ஒரு தொழிற்சாலை ஒரு மாநிலத்துக்கு வருதுன்னா அங்கே இருக்கிற அரசு, அங்கே இருக்கிற சட்ட ஒழுங்கு, அங்கே இருக்கிற மக்களுடைய மனநிலை, அங்கே இருக்கிற தனிநபர் வருமானம், இதையெல்லாம் வைத்து தான் ஒரு வெளிநாட்டு நிறுவனம் ஒரு உள்நாட்டில் நம்ம நாட்டில் தொழில் வருவாங்க. இதை ஏதாவது பூர்வாங்கமாக அந்த அமைச்சர் செய்தாங்கன்னு சொன்னால், டான்ஸ் ஆடிட்டு நான் வந்து வெளிநாட்டு முதலீடு கொண்டு வருவேன்னு சொன்னால், இல்லை மக்களை பார்த்தா நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? நீங்கள் வந்த பிறகு பல தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியது ஆந்திராவுக்கு சென்று விட்டதாக
பத்திரிகைகள் எழுதுகிறது, திமுக சொல்லலை. இந்த பொய்யெல்லாம் மடைமாற்றுவதற்கு, இதையெல்லாம் திசை திருப்புவதற்கு என்ன பண்ணீங்கன்னா நீங்கள் திமுக ஆட்சியிலே தொழில் துவங்குவதற்கு லஞ்சம் கேட்டார்கள், பணம் கேட்டார்கள்னு அப்படி ஒரு இதை கலப்பி விட்டீங்க. ஆனா அது ஆந்திராவுடைய தொழில்துறை அமைச்சர் சொல்லுகிறார், எங்களுக்கும் தமிழ்நாடு தான் போட்டியே இருந்தது. நாங்கள் ஒரு தொழிற்சாலை எங்கள் பக்கம் வலிக்கலான்னு பார்த்தா கூடுதல் சலுகை கொடுத்து அந்த தொழிற்சாலையை தமிழ்நாடு கொண்டு போய்விட்டது. இவங்களை என்னன்னு சொல்றது? நாங்கள் ஒவ்வொரு தொழிற்சாலையும் ஆந்திரா பக்கம் கொண்டு வருவதற்கு தலைகீழாக நிற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. கடுமையாக கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை இருந்தது. காரணம், திமுக ஆட்சியில் இருந்த தொழில்துறை அமைச்சர்களும் அதிகாரிகளும் மிக லாபகமாக அந்த தொழிற்சாலையை தமிழ்நாட்டுக்கு கொண்டு போனார்கள். இது திமுகவோ அல்லது திமுகவை ஆதரிக்கிற கூட்டணி கட்சிகளோ பேசலை, பக்கத்து மாநிலத்தின் தொழில்துறை அமைச்சர் பேசுகிறார். அதுக்கு பதில் சொல்லியிருக்கணுமா இல்லையா? இது தொழில்துறையில். அடுத்து இன்னும் நீங்கள் கேள்விப்பட்டிருவீங்க, ஊழலே இல்லாத ஆட்சி. 40 நாளில் தமிழ்நாட்டை பெனாயில் போட்டு கழுவிட்டாரு. தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ப்ரமோஷனாக பண்ணுறாங்க, அது கொண்டு வராங்க. அதுக்கு முதல்ல அவங்க எடுத்தது பள்ளி கல்வித்துறை. பள்ளி கல்வித்துறையில் பாருங்கள், கல்வி நிலையங்களுக்கு அனுமதி தருவதில் பணமே வாங்கலை. தனியார் பள்ளிங்களுக்கு தனியார் பள்ளிகளுக்கு அனுமதி தருவதில் நாங்கள் பணமே வாங்கலை. கடந்த ஆட்சியில் இவரை வைத்து இவ்வளோ பணம் வாங்கினாங்க அப்படின்னு ஒரு ப்ரொபகண்டா கலப்புனாங்க. சரி, யாரா இது உண்மையா அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கா? யார் சொன்னது பார்த்தா நல்லா கவனிச்சிங்கன்னா அந்த ப்ரொபகண்டா 3 நாளில் காணாமல் போகிறது. ஒரு 100 கோடி ரூபாய் விஷயம். ஒரு கைது செய்யப்படுகிறார். யாராது? யார் சொன்னது? என்ன ஆதாரம்? அது எவ்வளோ தூரம் இழுத்துருக்கணும்? ஆனால் அடுத்த 72 மணி நேரத்தில் அந்த சப்ஜெக்டை வெளியே அனுப்புகிறாங்க. ஏன்னா கல்வித்துறை அமைச்சர் பேசின பேச்சு, அந்த சங்கத்தை சார்ந்த ஒருவர் பேசின பேச்சு, பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போட்டு அமெரிக்காவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு ஓடி வந்திருக்கிற வேம்புன்னு ஒருத்தர் பேசின பேச்சு, இவருக்கு கொடுத்த பேட்டிகளுக்கும் போட்ட எஃப்ஐஆருக்கும் எஃப்ஐஆரில் எழுதப்பட்டிருக்கிற சப்ஜெக்டுக்கும் சம்பந்தமே இல்லை. 4 சங்கங்கள் இருக்கிறது தமிழ்நாட்டில். தனியார் பள்ளிக்கூடங்களுக்கு 4 சங்கங்கள் இருக்கிறது. இதில் எந்த சங்கம் புகார் கொடுத்தது? யார்கிட்ட பணம் கேட்டா? சார், நான் ஒரு சம்பவம் செய்கிறதுக்கு உங்ககிட்ட லஞ்சமாக வாங்கினேன்னா உன்னை புரிஞ்சுக்கணும், லஞ்சம் வாங்குவதும் குற்றம், கொடுப்பதற்கும் குற்றம். அப்போ நீங்கள் ஏன் கொடுத்தீங்க? அப்போ நான் வாங்கினதை நீங்கள் சொல்கிறீங்கன்னா நீங்கள் கொடுத்தது உண்மை தானே? சரி, ராஜ்மோகன் திருவாய் மலர்ந்திருக்கிறார். நாங்கள் பாருங்கள், அனுமதியே இல்லாமல் இப்போ இது பணமே வாங்காமல் அனுமதி கொடுத்துருக்குறோம். கடந்த ஆட்சியில் எப்படி கொடுத்தாங்க? கடந்த ஆட்சியில் யாருக்கு எந்த பள்ளி கொடுத்து எவ்வளோ கொடுத்தார்கள்? பட்டியல் வெளியிடுங்க. இப்போ கொடுக்காம அனுமதி கொடுத்ததா நீங்கள் சொல்கிறீங்க. இந்த 40 நாளில் எத்தனை கல்வி நிலையங்களுக்கு நீங்கள் அனுமதி கொடுத்துருக்குறீங்க? நீங்கள் பணமே வாங்காமல் அனுமதி கொடுத்துருக்குறோன்னு பெருமையை மாற்றிட்டிங்கன்னா அந்த கல்வி நிலையங்கள் எல்லாம் கல்வி கட்டணத்தை குறைத்திருக்கிறதா? இல்லை. கல்வி கட்டணங்கள் நாங்கள் கடந்த ஆட்சியில் இப்படி இருந்ததால் ஏற்றிட்டோம், இந்த ஆட்சியில் இப்படி கொல்லாததால் இப்படி குறைச்சிட்டோம், இனிமேல் உங்ககிட்ட நான் 50,000 வாங்க மாட்டோம், 30,000 வாங்கும் எந்த பள்ளிக்கூடமாவது சொல்லியிருக்கிறதா? சரி, இதுக்கு அவங்க இவ்வளோ பெரிய கட்டடம் கட்டி வச்சுருக்காங்க. அதை சொல்கிறது, இந்த சம்பவங்கள் அடுத்த 72 மணி நேரத்தில் இந்த சம்பவம் ஆளுங்கட்சி தரப்புலேயே மூடி மறைக்கப்படுதுன்னா நீங்கள் உங்களுடைய விளம்பரத்திற்கும் முன்னால் இருந்த ஆளுங்கட்சி மீது பொய் சொல்வதற்கும் அது ஆயுதமாக எடுத்தீங்க. அந்த இடியாப்ப சிக்கலில் நாமே மாற்றிக்கொள்வோம் தெரிஞ்ச உடனே அதை இதை கைவிட்டுட்டீங்க. சரி, இந்த அரசு பள்ளிகளில் போய் ஒரு ரீல்ஸ் போடுறாங்கல்ல, அரசு பள்ளிகள் சரியில்லை, அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகள் சரியில்லை அப்படின்ற பிரச்சாரத்துக்கும் தனியார் பள்ளிகளுக்கு நாங்கள் அனுமதி கொடுக்குறோம், அதெல்லாம் சரி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா? ஏன்னா இன்றைக்கி நான் ஒரு செய்தி பார்த்தேன், கடந்த 2 மாதங்களில் 15% அரசு பள்ளி மாணவர்கள் சேர்க்கை வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு, பல பள்ளிகள் மூடப்பட்டு வருது அப்படின்னு இன்னைக்கு ரிப்போர்ட் ஆயிருக்கு. அதாவது ஏதாவது தொடர்பு இருக்குமா? 2021 அதிமுக ஆட்சி முடிந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக வந்த பிறகு தமிழ்நாட்டின் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக அன்பில் மகேஷ் பொறுப்பேற்கிறார். இந்த 5 ஆண்டு காலம், கடந்த 10 ஆண்டு காலம் அதிமுக, இந்த 5 ஆண்டு காலம் அந்த அரசு பள்ளிக்கூடங்களை தனியார் பள்ளிக்கூடங்களுக்கு இணையாக போட்டி போடக்கூடிய சூழ்நிலையை அன்பில் மகேஷ் உருவாக்கினார். அதுக்கு உதாரணம் என்ன, அரசு பள்ளிக்கூடத்தில் படித்த பிள்ளைகள் வெளிநாட்டு பள்ளிக்கூடங்களில் அழைக்கப்பட்டன. ஆமாம், அரசு பள்ளிக்கூடத்தில் படித்த குழந்தைகள் ஐஐடியில் இடம் கிடைக்கவே கிடைக்காது, ஐஐடியில் இடம் கிடைத்தது. அரசு பள்ளிக்கூடத்தில் படித்த குழந்தைகள் ஜப்பான், பிரான்ஸ், சிங்கப்பூர், மலேசியாக்கெல்லாம் சுற்றுலா அழைத்து செல்லப்பட்டார்கள். கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியின் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே இல்லாத அளவுக்கு தேர்ச்சி விகிதம் அதிகமானது.
எல்லாம் அரசு பள்ளியில் சேர்க்கறதும் ஒண்ணுதான், பிரைவேட் பள்ளியில் சேர்க்கறதும் ஒண்ணுதான் மனநிலைக்கு பெற்றோர்கள் வந்தார்கள். எல்லாமே சாரையாக அரசு பள்ளியை நோக்கி வந்தார்கள். அதனுடைய விளைவு பார்த்தீங்கன்னா கடந்த 5 ஆண்டு காலத்தில் 6ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு சேர்க்கை பார்த்தீங்கன்னா வரலாற்றில் இல்லாத அளவுக்கு உயர்ந்தது. ஏனென்று சொன்னால் இந்த அரசு பள்ளிகள் மீதும் அரசின் மீதும் மக்களுக்கு அபரிவிதமான நம்பிக்கை இருந்தது. இப்போ நீங்கள் சொல்கிற செய்தி நானும் படித்தேன். இது எப்படி இருக்குது சொன்னால், அரசு பள்ளியின் தரத்தை குறைத்து தனியார் பள்ளிகளை ஊக்குவிக்கிற மாதிரி இந்த அரசு செயல்படுகிறது. அது வெளிப்படையாக தெரியுது. ஒரு அரசு பள்ளிக்கூடத்தை ஊக்குவிக்கணும். ஒரு அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவருக்கு நம்பிக்கை தரணும். ஒரு அரசு பள்ளிக்கூடத்தை தான் ப்ரொமோட் பண்ணணும். ஆனால் இந்த அரசு என்ன சொல்லுதுன்னா, அது ஒரு பக்கம் நடக்கட்டும், அது காமன். அது இப்போ என்ன பார்க்குறாங்கன்னா, இவங்க எனக்கு என்னவோ மக்களை 2 தரமாக பிரிக்கிற மாதிரி தெரியுது. கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தா அங்கே ஒரு தரம், ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தா அவங்க தரம்னா, இப்போ நீங்கள் தான் சொன்னீங்க அரசு அந்த தனியார் பள்ளிக்கூடங்களுக்கு அனுமதி வாங்குறது நாங்கள் வந்து தாராள மனப்பான்மை காட்டணும்னு. அப்படி இது ஏதாவது முறைகேடு நடந்திருக்கா? ஏன் தனியார் பள்ளிக்கூடங்களை உற்சாகப்படுத்துறீங்க? ஏன் ஊக்கப்படுத்துறீங்க? ஏன் அரசு பள்ளிக்கூடங்களை மட்டம் தட்டுறீங்க? இதனுடைய முடிவு எப்போ தெரியும்னா, அடுத்த ஆண்டு வருகிற 10th +2 ரிசல்ட்டில் தான் இதனுடைய முடிவு தெரியும். வாய்க்கிலேயே பேசிய ராஜ்மோகன் இதுவரையில் தமிழ்நாட்டில் எத்தனை அரசு பள்ளிக்கூடங்களுக்கு சென்று ஆய்வு நடத்தியிருக்கிறார்? தமிழ்நாட்டின் ஒரே ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தான் அவர் கால்படாத மேல்நிலை உயர்நிலை பள்ளிகளே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எல்லா பள்ளிக்கூடத்துக்கும் போன அமைச்சர் அன்பில் மகேஷ். அதே மாதிரி தமிழ்நாட்டுடைய 70 ஆண்டுகள் அரசியல் வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரே நேரத்தில் 7000 கோடி ரூபாய்க்கு வெறும் பள்ளி கட்டடங்கள் மட்டும் கட்டப்பட்டது. பேராசிரியர் அன்பழகன் கல்வி மேம்பாட்டு திட்டம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து வேறு தமிழ்நாடு ஃபுல்லாக எப்போ ஸ்கூல் எப்படி கட்டுவாங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு 20 ஸ்கூல் கட்டுவாங்க பட்ஜெட் பிரகாரம், நிதி பிரகாரம். ஆனால் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா நகரத்திலும் எல்லா பேரூராட்சியிலும் எல்லா மாநகராட்சியிலும் பாலடைந்த பழைய பள்ளி கட்டடங்களை இடித்து விட்டு 7500 கோடி ரூபாய்க்கு பள்ளி கட்டடங்களை, அரசு கட்டடங்களை, ஆய்வகங்கள், கம்ப்யூட்டர் ரூமு, இப்படி எல்லாமே நவீனமயமாக்கி தந்தது கடந்த திமுக ஆட்சி. ஆனால் இப்பொழுது இருக்கிற ஆட்சி ஏதோ சதி செய்வதாகவும் அல்லது இந்த அரசு பள்ளிக்கூடங்களை ஏதாவது ஒரு கீழே அமுக்கணுன்ற மாதிரி, அதனுடைய தரத்தை குறைக்கணுன்ற மாதிரி தான் தமிழ்நாட்டின் பள்ளி கல்வித்துறை அமைச்சருடைய செயல்பாடு இருக்கிறது. நேற்று பத்திரிகை செய்தி, இதுவரையில் பாதி பள்ளிக்கூடங்களுக்கு பாட புத்தகங்கள் போய் சேரவில்லை. பிரைவேட் ஸ்கூலில் கிளாஸ் ஆரம்பிச்சிட்டான். அரசு பள்ளிக்கூடங்களுக்கு இன்னும் பாட புத்தகங்களே போய் சேரவில்லை. அப்போ இது ஏதோ ஒரு யார் அதிகாரத்தில் இருக்கிறவர் யார் எத்தனை ஸ்கூல் நடத்துகிறாங்க தாவே காலண்டு லிஸ்ட் எடுத்தால் தான் தெரியும் அதுக்கான காரணம் என்னன்ட்டு. இப்போது முதல்வரே நேற்று போய் ஒரு அரசு மருத்துவமனையில் வந்து ரீல்ஸ் போடுறாரு. பார்த்திங்கன்னா இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் ஃபுல்லாக அந்த டிவிகே ஃபாலோயர்ஸ் அவங்களோட மேகர்ஸ் பண்ணுறது எல்லாமே அந்த கண்டென்ட்டை வச்சு தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க சொல்ல வர செய்தி என்ன, முதல்வரே வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் ரீல்ஸ் போடுங்க, வீடியோ எடுங்க அப்படின்னு தான் சொல்ல வராங்களா? அதாவதுங்க, பல்வேறு பிரச்சனைகள். பழனிசாமி யார் தெரியல, அவங்க செக்ரட்டரி. ஜான் ஆரோக்கியசாமி யார்? ஜெகதீஷ் பழனிசாமி, ஜான் ஆரோக்கியசாமி, ரெட்டி, இவங்க 3 பேருக்கு சட்டமன்ற தலைமை செயலகத்தில் என்ன வேலை, குழப்பம். கூட இருக்கிற அமைச்சர் மீதே போதை குற்றச்சாட்டு. தமிழ்நாடு ஃபுல்லாக சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது. எங்கு பார்த்தாலும் பாலியல் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, வெட்டு குத்து, நிர்வாகம் ஸ்தம்பித்து போயிருக்கிறது. என்ன நடக்குதுன்னு தெரியல. இதை டைவர்ட் பண்ணுவதற்கு, இந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்கு செந்தில் பாலாஜி முயற்சி செய்கிறாருன்ட்டு உன்னை கிளப்பி விட்டாங்க. எல்லாமே ஆஃப் ஆகிட்டு எல்லாம் தொலைக்காட்சியும் 3 நாள் அதையே பேசி கொண்டு இருந்தது. இளையராஜா விலைக்கு வாங்குறாங்க, அதாவது அந்த எம்எல்ஏ பேர் இளையராஜா விலைக்கு வாங்குறாங்க. கொடுமை என்னன்னா, சட்டமன்றத்தில் நடக்கிற பொழுது அந்த தொகுதிக்கு வேட்பாளர் அறிவிக்கப்பட்டவர் குமாரவேல். விஜய் அறிவிக்கிற வீடியோ லைவ்ல போயிட்டு இருக்கு, இன்னைக்கு இன்ஸ்டாலாம் போயிட்டு இருக்கு. அறிவிச்சது குமாரவேல், நிக்கிறது இளையராஜா. இது விஜய்க்கு தெரிஞ்சு நடந்ததா, விஜய்க்கு தெரியாம நடந்ததா, இல்ல ஆதவர்ஜுனா அறிவிக்கப்பட்ட வேட்பாளரால செலவு பண்றதுக்கு காசு இல்லை அப்படின்றதுனால அதெல்லாம் எந்த செய்தியும் வரல. பணம் வச்சிருக்கிறதுனால. அப்போ நிர்மல்குமார் சொன்னது போய் தானே. எங்க எம்எல்ஏ எல்லாம் 15 லட்ச ரூபா வச்சுக்கிட்டு எம்எல்ஏ ஆயிட்டாங்க, பணமே செலவு பண்ணாம எம்எல்ஏ ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னதும் நிர்மல்குமார் தான். பணம் இருந்தால் தான் எம்எல்ஏ ஆக முடியும், அதனால தான் குமாரவேலை மாற்றிட்டு இளையராஜாவை ஆக்கிட்டோன்னு சொல்கிறதும் அந்த கட்சி தான்.
ஆக முரண்பாடு அங்கேயே இருக்குது. இப்போ உடனே கரூர் கம்பெனி கிளம்பிடுச்சு, செந்தில் பாலாஜி காரணம், ஆட்சியை கழுக பார்க்குறாங்கன்ட்டு அப்படியே மொத்தமாக டைவெர்ட் பண்ணி செந்தில் பாலாஜியை ஃபோக்கஸ் பண்ணி கைது பண்ணணும்னு நினச்சாங்க. நேற்று மத்தியானம் நல்லா கவனிக்கணும், நேற்று மத்தியானம் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுத்தவுடன், உயர்நீதிமன்ற ஜாமீன் கொடுத்தவுடன் அந்த டைம் ஜாமீன் அங்கே கிடைச்சிருச்சு. செந்தில் பாலாஜி ஒன்றும் பண்ண முடியாது, நம்முடைய எல்லா பிளானும் உடஞ்சி போச்சு, மக்கள் காரி துப்புவாங்க தெரிஞ்ச உடனே கார் நேராக எக்மோர் ஹாஸ்பிட்டல் போகுது. ரீல்ஸ் போடுறதுக்கு ஒரு குழந்தைய தூக்கி கையில் வச்சாச்சு. அரூர் எம்எல்ஏ சப்ஜெக்ட் முடிஞ்சிச்சு, ஆட்சியை கவுக்கிற சப்ஜெக்ட் முடிஞ்சிச்சு, செந்தில் பாலாஜி டார்கெட் பண்ணதும் முடிஞ்சிருச்சு. ஜாமீன் கொடுத்ததை மக்களுக்கு திசை திருப்பணும். ஒரு குழந்தைய வாங்கி வச்சிக்கின்னு ஆஹா பார்த்தீர்களா முதலமைச்சர் எவ்வளோ அழகாக கொஞ்சிறார், அவர் பையனே அவர் கொஞ்சம் இருதில்லை, அது வேற விஷயம். ஹாஸ்பிட்டலில் போய் குழந்தைய கொஞ்சிறாராம். கொஞ்சிட்டிங்கன்னா இப்போ நீங்கள் போய் ஹாஸ்பிட்டலில் உள்ளே போயிட்டு வெளியே வந்தால் எக்மோர் நிலைமை மாறிடுமா? ஒரு வாரம் கழித்து அதே எக்மோர் ஹாஸ்பிட்டலில் வீடியோ எடுத்து போட்டோமா? என்னங்க இதெல்லாம்? ஆக மடைமாற்ற அரசியலை, டைவெர்ட் பண்ணுற அரசியலை ரீல்ஸில் மட்டும் வச்சுக்கிட்டு நம்பிக்கை வச்சுக்கிட்டு, இன்னும் உண்மையாக சொல்லணும்னா எல்லா மந்திரிகளும் முட்டாள் தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. எல்லா மந்திரிகளும் இந்த நடிகர் என்ற ஒருவர் தான் ரீல்ஸை போட்டு டைவெர்ட் பண்ணி காப்பாற்றிட்டு இருக்காரு. திமுக ஆட்சியில் திடீர்னு பார்த்தீங்கன்னா மாவு கட்டு போடுவாங்க, அதுக்கு ஒரு பேப்பரில் ஒரு செய்தி கொடுப்பாங்க, பாத்ரூமில் வழுக்கி விழுந்தாருங்க. அவன் யாரை அறுப்பான்னா சின்ன பொண்ணு மேலே கை வச்சவன், பாலியல் பலாத்காரம் பண்ணவன், பாலியல் அத்துமீறல் பண்ணவன், இல்லை கொலை பண்ணவன், அவன் கையை போலீஸ் உடைத்தது. நல்லா கவனிக்கணும். கற்பழித்தவன், பெண்கள் மீது கை வைத்தவனை கையை உடைத்தால் அது திமுக ஆட்சி, போலீஸ்காரன் கையை உடைச்சா அது தாவேக ஆட்சி. கும்பகோணத்தில் ஒரு போலீஸ்காரனை கையை உடைச்சா 2 தாவேகாரன் சேர்ந்து. மதுரையில் ஒரு போலீஸ்காரனை வெட்டிட்டாங்க. எங்கே போகுது? மக்கள் என்ன நினச்சாங்கன்னா, விஜய்க்கு ஓட்டு போட்டால் தெரிய படத்தில் வர விஜய் மாதிரி வருவார் போல இருக்கு, யாருன்னா பொண்ணுக்கு மேலே கை வைக்கிறவர் பார்த்தாருன்னா அங்கேயே பிடிச்சி அங்கேயே தலையில் தொங்க விட்டு அங்கேயே அறுத்து போட்டு போயிடுவார் போல இருக்குதுன்னு நினச்சாங்க. ஒரு பேச வைக்கிறதே கஷ்டமாக இருக்குது, என்ன நடக்குதுன்னே தெரியல. ஒட்டுமொத்த நிர்வாகம் ஸ்தம்பித்து போயிருக்கிறது. அதிகாரிகள் யாரை கேட்டு முடிவெடுப்பது தெரியல. ஒரு ட்ராமா ஒன்று பார்த்துருப்பீங்க, கடல் நீரை குடிநீர் ஆக்கிற நெம்மலிக்கு போயிட்டு சிஎம் தண்ணி குடிச்சாருன்னு. அந்த தண்ணி அதை குடிச்சாரு, அந்த தண்ணி குடிக்க முடியுமா? சார் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க சார் இவங்க? ஒன்று அவர் தண்ணி குடிக்கிறாராம். அவன் இவர் போகிறாருன்னு தெரிஞ்ச உடனே கல்வெட்டில் இருந்த வெளியில் இருந்த அது யார் ஆரம்பிச்சது? அதை திருப்பி வைக்கிறேன் அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்துருக்கேன். சரி, ஏன் வாந்தி எடுக்கிறீங்க? அப்புறம் ஏன் அந்த வாந்தியை நக்குறீங்க? யார் ஆரம்பிச்சது? 2006 கலைஞர் அறிவித்து 2010 அடிக்கல் நாட்டுறார். அறிவித்தது யார்? இதே சோழிங்கநல்லூர், அடையார், மயிலாப்பூர், அங்கே திருவான்மையூர், அங்கே இருக்கிற ஒரு 10-18 பகுதிகளுக்கு குடிநீர் தேவையை நெம்மலியிலிருந்து கடலில் குடிநீரை கொண்டு வராங்க. அறிவிக்கப்பட்டது 2006 பட்ஜெட்டில், அடிக்கல் நாட்டப்பட்டது 2010. கலைஞர் தான் அடிக்கல் நாட்டுறார். ஆட்சி மாறிடுது. 2013 ஜெயலலிதா அம்மா துவக்கி வைக்கிது. அது அதனுடைய வரலாறு. ஆட்சி மாறுது, திருப்பி வரோம். நம்ம செகண்ட் ஃபேஸ் ஓப்பன் பண்ணுறோம், இன்னும் விரிவாக்கம் பண்ணுறோம், மற்ற பகுதியும் கொடுக்கணுன்ட்டு. அந்த செகண்ட் ஃபேஸை நம்முடைய தலைவர் போய் அடிக்கல் நாட்டுறார். அங்கே பேர் போட்டிருக்கு, 2ஆம் திட்ட பகுதியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டு. என்ன அந்த பேரை கேட்டால் அவனுக்கு அவ்வளோ எரிச்சல், பயம். ஏன் பதறீங்க? அவர் கார் அப்படி உள்ளே திரும்புகிற போது அந்த மு க ஸ்டாலின் தெரியக்கூடாதான். எருமை, நீ ஏறி வந்த மேம்பாலமே அவர் கட்டினது தானே, நீ யூட்டன் பண்ண மேம்பாலம் அவர் கட்டினது தானே, நீ சாலை விரிவாக்கம் பண்ணது அவர் கட்டினது தானே. இன்னதில் அநியாயமாக இருக்குது. நீங்கள் இப்போ போய் கலந்துக்கிட்டீங்களே அண்ணா நூற்றாண்டு நூலகம், இதில் அது அவர் கட்டினது தானே. நீங்கள் எந்த பக்கம் திரும்பினாலும் மு க ஸ்டாலின் பேரை எடுத்துடலாம். அவர் கட்டிய பாலங்களோ கட்டடங்களோ பூங்காக்களோ உங்களால் பேத்து எடுத்துன்னு போயிட முடியுமா? இது சின்ன பையன் வேலை, சில்லி பையனா தெரியலையா இது? ஆக யாரோ சொல்லித்தராங்க. அவர் ஒரு மதிமயக்கத்திலே இருக்கிறார். கேட்டால் அவதூறாக பேசிட்டாங்கன்னு அனிதா ராதாகிருஷ்ணனை கைது பண்ணுறோம். எதுக்குடா கைது பண்ணீங்க? அவர் அவதூறாக பேசினார். என்னடா பேசினார்? அவர் ஒரு நடிகையோடு தொடர்பு படுத்தி பேசினார். சரி, என்ன பண்ணீங்க? கைது பண்ணணும். கைது பண்ணி என்னடா பண்ணீங்க? 6 மணி நேரம் விசாரணை பண்ணாங்களாம். யார? அனிதா ராதாகிருஷ்ணனை 6 மணி நேரம் விசாரணை பண்ணாங்களாம். அந்த கூட்டம் மொத்தம் நடந்ததே 2.25 மணி நேரம். அதில் அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுனது 12 நிமிஷம். 12 நிமிஷம் அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுனதுக்கு 6 மணி நேரம் விசாரணை பண்ணாங்களாம். என்ன பண்ணியிருப்பாங்க? சரி, இவர் பேசுனது முதலமைச்சருக்கு மானம் போயிடுச்சு அப்படின்னா, நயனா நாகேந்திரன் ஒரு வார்த்தை சொன்னார்.
அவர் மேலே நடவடிக்கை எடுத்தீங்களா? விஜய் எங்கே இருப்பாருன்னா ஒரு நடிகையின் பேரை சொல்லி அந்த வீட்டில் போய் கூட்டின்னு வாங்கன்னு சொன்னார். அதே வார்த்தை இவரும் சொன்னார். அப்போ நயினார் நாகேந்திரன் மேலே பாயிற வழக்கு இது அனிதா ராதாகிருஷ்ணன் மேலே பாயிற வழக்கு ஏன் நயினார் நாகேந்திரன் மேலே பாயில? வழக்கு ரெண்டு பேரும் சட்டம் எல்லாம் ஒன்று தானேங்க. ஆமாம் ஆமாம். அப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் கைது, இவர் மேலே கைது இல்லை. ஏன்னா ஓனர் மேலே கோச்சிப்பாரு. அதனால தான் சார் இந்த ஆட்சி எப்படி இருக்கும்? ஏன்னா திமுக கூட்டணியில் இருந்த விசிகா, கம்யூனிஸ்ட் தோழர்கள் எல்லாருமே அந்த ஆட்சியை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த ஆட்சியோட போக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க? இல்லை, திமுக ஆட்சி கொள்கை சார்ந்த ஆட்சி, சித்தாந்தம் சார்ந்த ஆட்சி. மதவாதத்தை, பாசிசத்தை எக்காரத்தை கொண்டும் அனுமதிக்கவும் கூடாது, வீழ்த்த வேண்டும் என்ற கோணத்தில் ஒன்றாக பயணித்தவர்கள். இப்போ இருக்கிற ஆட்சி ட்ரிபிள் சோபாவா, டபுள் சோபாவா, ஃபோர்த்து சோபாவான்ற கணக்கில் போயிட்டுருக்கு. இந்த 2 நாள் உள்ளபடியே அண்ணன் திருமாவளவன் நாகரிகமாக பதில் சொல்லியிருக்கிறார். ஆனால் தரந்தாழ்ந்த அரசியல்வாதியாக திரு வைகோ மாறி இருக்கிறார். எப்படின்னா, திருமாவளவனுக்கு கூஜா தூக்குவதில் சிறந்தவர் யார் என்ற ஒரு பட்டிமன்றத்தை வைகோ துவங்கி வைத்திருக்கிறார். நான் தான் சிறந்தவன் அப்படின்றத நிரூபிக்கணும்னு வைகோ முயற்சி பண்ணுறார். அந்த போட்டியில் திருமாவளவனை இழுக்கணும்னு வைகோ பார்க்குறாரு. ஆனால் திருமாவளவன் நழுவுறாரு. உள்ளபடியே ரொம்ப அசிங்கமாகவும் கேவலமாகவும் இருக்கிறது. இடதுசாரிகள் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்களா? இடதுசாரிகள் நிலைமை எப்படி இருக்குன்னா, திருடனுக்கு தேல் கொட்டின கதையாக இருக்கு. சொல்லவும் முடியல, கத்தாமல் இருக்கவும் முடியல. இவங்க சொன்ன ரீசன் என்ன சார்? ஆளுநர் ஆட்சி தமிழ்நாட்டில் வந்துவிடக்கூடாதுன்றக்காக விஜய்க்கு ஆதரவு அளித்தோம். இதுதான் அவங்க சொன்ன ரீசன். ஆளுநர் ஆட்சினா என்னங்க? கவர்னர் ஆட்சி நடத்துவார். கவர்னர் ஆட்சினா அது அமித்ஷாவுடைய ஆட்சி, மோடியோடைய ஆட்சி. அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை தமிழ்நாட்டில் அமுல்படுத்தி விடுவார்கள். அதை தடுப்பதற்கு தான் நாங்கள் கம்யூனிஸ்ட்லாம் போயிட்டு விஜய் ஆதரிக்கிறோம். சரி, நான் இன்னைக்கு சொல்லட்டுமா? பட்டவத்தனமாக சொல்கிறேன் சார். ஆளுநர் ஆட்சியே இருந்திருக்கலாம். ஆளுநர் ஆட்சி இருந்திருந்தா கூட இந்த அளவுக்கு துணிஞ்சு போய் ஒரு முடிவு எடுப்பாங்களான்னு சொல்ல முடியாது. அதை விட கேவலமான முடிவுகளை ஆளுகிற விஜய் அரசு எடுத்துக்கொண்டிருக்கிறது. உதாரணம் வேண்டுமா? பக்ரீதுக்கு 2 நாள் முன்னாடி சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்கிறது. அந்த மாதிரி தீர்ப்பு எங்கே தெரியுமா வரும்? பட்னா கோர்ட்டில், அலகாபாத் கோர்ட்டில், லக்னோ கோர்ட்டில், டெல்லி கோர்ட்டில், ஜார்க்கண்ட் கோர்ட்டில், வடநாட்டு நீதிமன்றங்களில் மட்டும்தான் அது போன்ற தீர்ப்புகள் வந்தன. என்ன தீர்ப்புனா, தமிழ்நாட்டில் பொது இடத்தில் ஆடு மாடு வெட்டுவதற்கு தடை. இதற்கு முன்னால் அதிமுக திமுக ரெண்டுத்தையும் சேர்த்தே சொல்கிறேன். இதுக்கு முன்னால் அப்படி ஒரு தீர்ப்பு தமிழ்நாட்டில் வந்திருக்கா? ஏன் வர விட்டீங்க? உங்களுடைய வழக்கறிஞர் என்ன பதில் கொடுத்தார்? அவர் அங்கே ஆஜராயிருந்தாலோ, பதில் கொடுத்திருந்தாலோ, அரசின் நிலைப்பாடை தெரியப்படுத்தியிருந்தாலோ தீர்ப்பு இப்படி வந்திருக்குமா? இன்னொரு விஷயம், ஆடு மாடு கோழி வெட்டுறது, ஆடு எதுவும் முஸ்லீம்கள் மட்டும் வெட்டுறதல்ல. தமிழ்நாட்டில் கோடிக்கணக்கான குடும்பங்கள் தன்னுடைய குலதெய்வத்திற்கு ஆடு வெட்டுவது, மொட்டை அடிக்கிற போது, காது கொத்துற போதெல்லாம் கடா வெட்டுறது என்பது சர்வசாதாரணம். என்ன தீர்ப்பு இது? அரசு தூங்குதா? இப்போ கம்யூனிஸ்ட் என்ன பதில் சொல்ல போகுது? ஆளுநர் ஆட்சி வராமல் தடுப்பதற்கு. ஐயா, அந்த ஆள் வந்தாலே பரவாயில்லையே. இவங்க வந்து என்ன பண்ணாங்க? அதில் கோட்டை விட்டாங்க. அடுத்து எஸ்சியாக இருக்கக்கூடியவர், எம்பிசியாக இருக்கக்கூடியவர், பிசியாக இருக்கக்கூடியவர் முஸ்லீம் மதத்துக்கு மாறினால் அவருக்கு பிசி சலுகை தரக்கூடாது. தீர்ப்பு சொல்கிறது யாரு? ஜட்ஜ்மெண்ட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தை மதுரை கீழே ஐயா சாமிநாதன். சொல்லவே வேண்டாம் உங்களுக்கு. வக்கீலே ஆஜராகல சார். போட்டுக்கிற படம்லாம் அவங்க படம். ஆனால் கோட்டை விட்டீங்க. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் திமுக அரசு எதிர்த்தது, தீர்மானம் போட்டது. அதை சட்ட திருத்தத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று உறுதியாக எதிர்த்தது. அது மன்மோகன் சிங்கும் கலைஞரும் சோனியா காந்தியும் கொண்டு வந்த திட்டம் 2004. ரகுவன் முன்ஷின்னு பீகாரை சேர்ந்த லாலு கட்சி மத்திய அமைச்சராக இருந்த பொழுது திட்டத்தின் நோக்கம் என்ன தெரியுமா? இந்தியாவின் குக்கிராமத்தில் கூட பட்டினியால் ஒருவன் சாகக்கூடாது. 100 நாள் வேலை தரணும், 25 கிலோ அரிசி கொடுக்கணும். அந்த திட்டத்துடைய பேஸ் அன்னைக்கு ஆரம்பிக்கிற போது 100 ரூபாய் சம்பளம், இன்னைக்கு 340 ரூபா சம்பளம். என்ன பண்ணீங்க? 50%, 60% நாங்கள் தருவோம், 40% மாநில அரசு தரணும்னு திட்டத்தை பாபுஜி, ராம்ஜி, கீம்ஜின்னு மாற்றினீங்க. ஏதோ திட்டத்துக்கு பேரை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு. இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கீங்க? கையெழுத்து போட்டு திட்டத்தை அமுல்படுத்துகிறோன்னு சொல்லிட்டீங்க. இது கவர்னரே இருந்திருக்கு. பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாமே. ஆடு மாடு வெட்டுறதுலையும் கவர்னர் என்ன முடிவெடுப்பாரோ அதே மாதிரி தான்.
பிசி எம்பிசி முஸ்லீம் கன்வெர்ட் ஆகிறதுல இடஒதுக்கீடு ரத்து. பாஜக அரசு என்ன முடிவு எடுக்குமோ அதே முடிவு. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் குஜராத் அரசு, ராஜஸ்தான் அரசு, மத்திய பிரதேச அரசு, ஆளுகிற பாஜக அரசுகள் என்ன முடிவு எடுத்ததோ அதே முடிவு தான். ஐயா, உங்களுக்குன்னு ஒரு சித்தாந்தம், கொள்கை, கோட்பாடு, லட்சியம் எல்லாம் கிடையாதா? பேனரில் மட்டும் தான் பெரியாரா? பேனரில் மட்டும் தான் அண்ணாவா? பேனரில் மட்டும் தான் அம்பேத்கரா? பேனரில் மட்டும் தான் காமராஜரா? சரியா இல்லை. மக்கள் ஏமாந்துட்டாங்க, வருத்தப்படுறாங்க, புழுங்குறாங்க. வேற வழி இல்லை. அதனால வேடிக்கை பார்க்குறாங்க. வெவ்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப ஆழமாகவும் அர்த்தபூர்வமாகவும் பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி.